அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பாருங்கள், காலையில் நம்ம வந்து இட்லி சுட்டுடுவோம். இட்லி சுட்டுட்டு அதில் வந்து ஒரு 5-6 இட்லி வந்து மீந்துடும். அதை நம்ம வந்து தட்டு போட்டு எடுத்து மூடி வைப்போம். அதை வந்து சாயங்காலம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணின்னு இருப்போம். ஈவினிங்கில் வந்து சாயங்காலத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கார உப்புமா மாதிரி இந்த இட்லியை செய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாயங்காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக ருசியாக இருக்கும். நீங்கள் நம்ம செய்கிற விதத்தில் தான் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 4-5 இட்லி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வாணலியில் எண்ணெய் விடுங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குங்க. வாணலியில் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நல்லா நறுக்கி எல்லா இட்லியையும் நறுக்கி வச்சுக்குங்க. நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்குங்க, சரிங்களா? இப்போ வாணலியில் நம்ம எண்ணெய் விட்டுட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு பாருங்கள், மசாலா டப்பாவில் பாருங்கள், காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி வச்சுக்குங்க. 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி வச்சுக்குங்க. கடுகு போட்டோமா, கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பெரியவங்கெல்லாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கிறவங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வறுபடட்டும். அப்புறம் வறுமிளகாவை அதில் நம்ம வந்து வறுமிளகான்னு சொல்லுவாங்க, அதான் வரமிளகான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வந்து புரிஞ்சுக்குங்க. வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் வந்து ஒன்றாவே போட்டுடுவேன். இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு சாயங்காலத்தில் ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா காலையில் இட்லி எடுத்து நம்ம வச்சுருவோம், மீந்துடுச்சுன்னா அந்த இட்லி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி இருப்பீங்க. சாயங்காலம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு டீ போட்டு குடிங்க, சுவையான டீயும் இந்த மாதிரி உப்புமாவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாம் வறுந்துடுச்சு. நம்ம வந்து கிள்ளி போட்ட இட்லியையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து இட்லி மிளகா பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா, இது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. இட்லி மிளகா பொடி எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி அரைக்க தெரியலனாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இட்லி மிளகா பொடியோட லிங்க்கு கொடுக்குறேன், ஏற்கனவே போட்டிருக்கேன் அம்மா, அந்த லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு அதில் பார்த்துக்குங்க, சரிங்களா? பாருங்கள், இது மஞ்சள் தூள் போட்டு அந்த மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும், மஞ்சள் தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்குங்க. அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் விடுங்க, நிறைய விடாதீங்க, அதிலே வறுத்துக்குங்க. பாருங்கள், இட்லி மிளகா பொடி அம்மா அரைச்சி வச்சுருக்கல, அதில் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் காரம், அதுதான் நம்மளுக்கு, அதனால் 1 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் போட்டுக்குங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். பாருங்கள், இப்படி நல்லா அந்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதில் வச்சு ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுங்க, சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கப்பு நம்ம சாப்பிட்டுட்டு எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு கப்பு டீ போட்டு குடிச்சிங்கன்னா வயிறு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் அது வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இட்லியை வந்து நீங்கள் வந்து முக்கால்வாசி வேஸ்ட்டு தான் பண்ணுறீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. இட்லியை இந்த மாதிரி நல்லா வறுத்து பாருங்கள், சூப்பரான இட்லி உப்புமா, உங்களுக்கு இட்லி கார உப்புமா ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு காஞ்ச மிளகா போட இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அரை மிளகா கூட போட்டுங்க, காரம் வேணான்றவங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில், அதனால தான் வந்து கொஞ்சம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.